தம்பிகளா, எடிட்டர் போட்டிருப்பான் ஜோஸ்வா, சரியா? விலங்கு படம்னா எப்படின்னு அதை பார்த்துட்டீங்கல்ல. இப்ப கதைக்கு வர்றேன். வணக்கம். விலங்கு படத்தோட பூத பார்வை இல்ல இப்ப பூத பார்வை கிடையாது. இப்ப விலங்கு படத்துக்கு ரோஸ்ட் பண்ண தம்பிகளுடைய ரோஸ்ட நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். அதாவது பதில் கொடுக்க போறோம். முதல்ல வருத்தல் இருக்கிறது யாருன்னா, நான் பார்த்ததுலயே ரொம்ப மோசமான கேவலமான படம். எம்டி மண்டே, எம்டி ஹெட். அதாவது இந்த படம் பார்த்ததுலயே ரொம்ப மோசமான படமா, ஆனா பிடிச்சிருக்குதான். இது எந்த வகையில இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னா, ரோட்ல எவ்வளவு சோஷியல் மீடியா எவ்வளவு தெரிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாம் கேக்குதா பண்றான்னு சொல்லிட்டு பாத்துட்டு போங்க. அது நல்லா இருந்தாலும் ஏதோ போர் அடிக்காம கொண்டு போயிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் சாம்பார் சாப்பிடுவேன், கருவாடு குழம்பு நல்லாவே இல்ல, ஆனா சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படிங்கிறானா. சாம்பார் சாப்பிடுற உனக்கு எதுக்குடா கருவாட்டு குழம்பு சாப்பாடு சாப்பிடுற? நீ எல்லாம் ஒரு கிறுக்கு பூ அப்படின்னு கெட்ட வார்த்தை பேசுறிய, இது நியாயமா? பிடிக்கலன்னா கடந்து போ. இதுல ரோஸ்ட் பண்ண வேண்டிய விஷயத்த பாரு. பிடிக்கலன்னு சொல்றதெல்லாம் ரோஸ்ட் கிடையாதுப்பா, அது உன்னுடைய சஜஷன். அது எப்படி ரோட்ல ஏதோ ஒரு கிறுக்கு பூ பண்றத பிடிக்கலனாலும் இன்ட்ரெஸ்டா பாக்குற. அப்ப நீ எவ்வளவு பெரிய கேவலம் கட்ட கிறுக்கு இருப்ப? ஏண்டா, நீ பார்த்ததுல ரொம்ப மோசமான படம்னா போடா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ எதுக்குடா சர்டிபிகேட் கொடுக்குற? ஏண்டா இப்படி புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுற? அனிமல் படத்தை ரோஸ்ட் பண்றேன்னு எடுத்தோடனே யானைக்கு மூடு வந்தா என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி ஒரு அசிங்கமான படத்தை பத்தி பேசுறான். இவங்கதான் அனிமல் படத்தை ரோஸ்ட் பண்ணி கேவலப்படுத்த போறாங்க. நீயே தமிழ் படத்துல இப்படி பேசுற. இந்த மீமை போட்டு ஒன்ன நீயே சேத்துல வாரி அடிச்சுக்கிட்டியாடா? ஏண்டா, அவனாவது பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டிட்டு தான் ஏதோ பண்ணுவான். நீ ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட போய், பொம்பளை பிள்ளைகிட்ட போய் யானையும் பண்றதை பத்தி பேசுறத போட்டு, ஏண்டா எவ்வளவு கேடுகட்ட பயல்களா இருக்கீங்க? நீதான் கேவலமா அனிமல் படத்தை அவ்வளவு ரோஸ்ட் பண்ணிருக்கிறேங்கிற பேர்ல பைத்தியக்காரனாட்ட வளரி இருக்க. மக்களே, உங்கள் கையிலே ஒப்படைக்கிறேன். ஒரு காதலிக்கிற பொண்ணுட்ட உன் இடுப்பு நல்லா இருக்கு, நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெத்துக்கிறேன்னு சொல்றது அசிங்கமா, இல்ல யானையும் செக்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு மிகவும் கேவலமான எண்ணத்தோட பேசுறது அசிங்கமா? இது ரெண்டுல எது சரின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதனாலதான் என்னமோ இந்த படத்துக்கு நிறைய கிரிட்டிசைஸ் வந்தாலுமே 1000 கோடி வசூல் செஞ்சிருக்கு போல. நிறைய கிரிட்டிசைஸ் வந்தாலும் 1000 கோடி வசூல். அதான்டா உனக்கு பொச்சு காப்பு. இந்த படம் முழுக்க ஏதாவது ஒரு கிறுக்கத்தனம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏண்டா, அனிமல்னு ஒரு படத்துக்கு வந்துட்ட, அவன் செய்யறதெல்லாம் கிறுக்குத்தனம்னா அவன் என்னடா புத்தரா? இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மங்கி ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரி வந்து எதுக்காக சொன்னாங்க, இந்த படத்தோட பேர் வந்து அனிமல்ங்கனால ஒரு அனிமல் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்களா, இல்ல என்ன கருமத்தை சொன்னாங்கன்னு தெரியல. படத்துக்கு அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்காது. ஆரம்பத்துல இருக்கிற மங்கி ஸ்டோரி எதுக்காக சொன்னாங்கன்னு உனக்கு புரியலங்கிற. அது எதுக்கோ சொல்லி இருக்கட்டும்டா. ஆமாடா, அத நாங்க டைட்டிலுக்காக தான் சொன்னோன்னே வச்சுக்க. அது படத்துக்கும் அந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லைன்னே வச்சுக்க. ஆனா உன் கவனம் எல்லாம் கவட்டிக்குள்ள இருந்த மாதிரி அது மட்டும் ஞாபகமா வச்சிருக்கிறாடா. அதுல நீயும் தெளிவாதான்டா இருக்கிற. இந்த படத்தோட கான்செப்டே அப்பாக்குள்ள பாசம். இத சுத்தி தான் இந்த படத்துல அனைத்து கிறுக்குத்தனமா நடக்குது. ஹீரோ வந்து அப்பா மேல அவ்வளவு பாசம், பாசம் வெறி, கிட்டத்தட்ட ஒரு சைக்கோத்தனமான ஒரு பாசம். இந்த படத்தோட கான்செப்டே அப்பா புள்ள பாசம். டேய், இதுல என்னடா ரோஸ்ட் இருக்கு? இது உண்மைடா. அப்பா பிள்ளை பாசத்துல தாயுமானவர்னு சேரன் எடுத்தாரு, அது மாதிரி அமைதியா வண்டியில போயிட்டு வந்துகிட்டு கதையை எழுத சொல்றியா? இது அனிமல்ரா. அனிமலா இருக்கிற குணமுடையவே ஒருத்தன் அப்பா பிள்ளைக்குமே பாசம். அதுதானடா. இது ரோஸ்ட் இல்லடா. இது நீ சொல்றது திரை விமர்சனம்.
ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் பிசினஸ்லயே பிஸியா இருக்காரு. அந்த பையன் பாக்குறது கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாரு. அப்படியே ஒரு அப்பா மேல வந்துட்டு ஏன் இவ்வளவு பாசம் வச்சானு நமக்கு தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது. ஏண்டா ஒரு பெத்த தாப்பன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் அவன் சம்பாரிச்சுட்டு பிள்ளைகளை கவனிக்கலன்னா புள்ள வந்து அப்ப மேல பாசம் வைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் தேவையாடா? ஏன்னா பித்துக்கோழியாட்டம் பேசாதீங்கடாடி. இது என்ன, இதுக்கு என்னடா லாஜிக் வேண்டி இருக்கு? ஒரு மகன் அப்பன் மேல பாசம் வைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஏதோ சிவகார்த்தியன் படத்துல அவங்க அப்பன் கடைசியில அவனுக்கு வேலை வாங்கணுங்கிறதுக்காக ட்ரெயின்ல விழுந்து சாவான், அதுக்கப்புறம் தான் அப்பா அப்பான்னு அழுகுவான். அது மாதிரி இவனை உளுந்து சாவுற அப்பனாடா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்கான்டா. அவனுக்கு காசுக்காகன்ட்டு இல்ல, அப்பா தன்னை கவனிக்கலனாலும் தங்களுக்காக தான் உழைக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுடா. இதுல அப்பா பிள்ளைக்கு பாசம் வர்றதுக்கு என்னடா லாஜிக் வேணும், என்னடா ரீசன் வேணும்? அப்பன் சின்ன பிள்ளைல இல்லைனாலும் அவன் மேல ஏன் பாசம், அப்பன் மேல அவன் பாசம் வச்சிருக்காங்கிறது உனக்கு தெரியலன்னா இருந்துட்டு போகுது, எங்களுக்கு தெரியுது. உன் கையில எடிட்டிங் இருக்குங்கிறதுக்காக அப்பா அம்மாவனுக்குள்ள பாசத்துல இருக்கிற சண்டைய உன் தோதுக்கு மாத்திக்கிற. ஏண்டா ஐ லவ் யூ டாடின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி என்ன வேணாலும் எடிட்டிங்ல ஓடிக்கிறாடே வரும்டா. ஏன் எடிட்டிங்லயே வரும்? ஆமாடா, அப்பாவுக்காக மயிரையும் கொடுப்பான் உயிரையும் கொடுப்பான். எது செஞ்சாலும் உனக்கு குத்தம்னு தோணிடுச்சுடா, அப்படித்தான் குத்தம் சொல்லுவ. சரி, சாமிக்கு வேண்டுதல் வைக்கிறோம், சாமி வந்து செஞ்சிருது, நீ போய் மசுரை குடுக்குறியா உசுரை குடுக்குறியா? ஆமாடா, 2வது டைம் ஒன்னு நீயே அசிங்கப்படுத்திக்கிறாடா. ஒரு தனியா போட்டுட்டு அவங்க அப்பா வாயில குத்த கொடுக்குறா, அதெல்லாம் பாச வெறியில, அதெல்லாம் கிறுக்கு இல்ல. இது விலங்குன்னு படம் இருக்கு, சைக்கத்தனம் தான்டா, விலங்கு தான்டா, சைக்கத்தனம் தான். அவங்க அப்பா மேல பாசமா இருக்கான், இதுல என்னடா ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு? இது கதைடா. அவன மாதிரி குடிச்சு விட்டு வந்து அசியத்தனமா அப்பே வாயில வாட புத்தம் கொடுக்க சொல்ற. எங்க அப்பன் வலது கையில பிடிக்கிறானா இடது கையில பிடிக்கிறான்னு பாக்குறது எங்க பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு இப்ப அப்பா பாசம் கிடைச்சிருக்காது. கிடைச்ச நேரம் நாங்க சினிமாவுக்கு போயிருப்போம், போகும்போது நாங்க இன்ட்ரோல் சீன்ல ஒண்ணு கடிக்க போகும்போது அவருக்கு பிடிச்சடிக்கும் போது பக்கத்துல இருந்து பாத்துருப்போம். லெப்ட் கை ரைட் கை பாக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? அப்பாவுக்காக மசுரை கொடுக்குறேன் உசுரை கொடுக்குறேன், அப்பனுக்காடா போய் பேபியை கொடுப்பான்? சோயாவுக்கு தான் கொடுப்பான். அப்பா பிள்ளை பாசத்துக்கும் இப்ப நீ சொன்ன டைலாக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இது தனுசு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லுவான் உசுரை கொடுக்கறதுனா நான் உனக்கு பாப்பாவை கொடுப்பேன்னு சொன்னதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க அப்பனுக்கு உசுரை கொடுப்பான்னா சோயாவுக்கு உசுரை கொடுக்குற விஷயத்துக்கு என்னத்தடா கனெக்ஷனு? ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குதா? இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு ஆல்பா மேல். ஆல்பா மேல் என்னன்னா இந்த சிக்மா மேல், இந்த ரங்கட் பாய்ஸ் அந்த மாதிரி இது ஒரு டைப். தான் தான் பெரிய அந்த மாதிரி தான். ஆல்பா மேலுக்கு நீ சொல்ற விளக்கத்தை நீ வச்சுக்க, நாங்க சொல்ற விளக்கத்தை நாங்க வச்சுக்கிறோம். நாங்க தான் எல்லா புடிங்கன்னு உன்ட்ட சொன்னோமா? ஆல்பா மேல்னா நாங்க வீரமான ஆம்பளைங்கன்னு அர்த்தம். நீ வேணா போ, எங்களை ஏன்டா சொல்ற? நீ வேணா போய் எல்லாத்துக்கும் சூத்து காட்டு. நீ ஏன்டா, நீ ஆல்பா மேல் இல்ல, அப்புறம் ஆல்பா மேல் என்னன்னு நாங்க சொல்றது நீ கேளு, போய் சர்ச் பண்ணு. நீ என்னடா புதுசா வடிவமைக்கிற? ஹீரோயின் பேர் வந்து கீதாஞ்சலி. அந்த கீதாஞ்சலி வந்து எங்கேஜ்மென்ட் நடக்குது, இன்னொரு பையன் கூட நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால செட்டில் ஆக போற பொண்ணு வந்து எங்கேஜ்மென்ட் நடக்குது பார்த்து ஒரு ஆல்பா மேல் கதையை சொல்லி கீதாஞ்சலி ட்ரை பண்ணுவான். அவளே கதையை கேட்டுட்டு அல்பா வேற என்ன வேணும்னு சொல்லிட்டா. அவ யாராவது ஒருத்தனை கட்டதான் போறா. ஏன் இப்ப நிச்சயம் பண்ணதா இருக்கிறதா அவனை கூட கட்டதான் போறான். அவளை வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணி அவ பொம்பளை பிள்ளை, அவளுக்கு ஒரு சுய புத்தி இருக்குது, அவ முயற்சி பண்றா. இவனா ஃபோர்ஸ் பண்ணா? இவன் கதை தானே சொன்னான். ஏன்டா உன்ன மாதிரி பேசிட்டு நீ என்னை ஏமாத்துறடா, நீ இந்த ஆல்பா கதையெல்லாம் ஏன்டா ஓட்டாதுன்னு போக வேண்டியதானே? அவதானடா செலக்ஷன் பண்றா. இதுல உங்களுக்கு ஏன்டா போச்சு காப்பு? புரிஞ்சு போச்சுடா, நல்லா புரிஞ்சு போச்சுடா. இது மாதிரி பேசுறா நீங்க சிறுபடி வாங்குறீங்க, அவன் காரியத்தை சாச்சிட்டான், அதுல உங்களுக்கு பொச்சு காப்புடா. அப்படிதானே? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வீரமான விஷயத்த பேசி வீரமா அவன் வந்து ஓகே பண்ணிருக்கான். இதுல உனக்கு ஏன்டா பொச்சு காப்பு? நீ போய் அவ இதை உருவி விட்டு கண்மனே அன்போட காதலன் அப்படின்னு போய் கெஞ்ச சொல்றியா? நீ போய் கெஞ்சிக்க பழகு. அவன் ஆல்பாடா, அவன் வீரன் ஆல்பா, புரியுதா? விலங்கு ஆல்பா, புரியுதா? அவன் அப்படித்தான் பேசுவான். அந்த பொண்ணுக்கும் அந்த நம்பிக்கை ஒத்துக்குவோம். இஷ்டம் இருந்தா வரட்டா, அவ இஷ்டம் இல்லாட்டி போட்டா. அவன் என்னடா பின்னாடி லோலோன்னு உங்க ஹீரோயின் தூக்கிக்கிட்டு போனானா ஹீரோ மாதிரி? இல்ல, அவன் கதையை சொல்றான், அவனுக்கு தோன்ற விஷயத்த சொல்றான், புரியுதா? பிடிச்சா வா, பிடிக்காட்டி போ. நீ எதை வேணாலும் செலக்ஷன் பண்ணான்னு அவ கையில தானடா கொடுக்குறான். நீ வீரன் நானு என்னதான் செலக்ஷன் பண்ணுன்னு அவன் ஃபோர்ஸ் பண்றானா? என்ன சொல்றானா? உனக்கு பெரிய இருக்கு, உன்னால ஹெல்த் டிசீஸ் அகாமடேட் பண்ணி சொல்றான். இந்த பிக்கப் லைன் சொல்லி நீங்க ப்ரொபோஸ் பண்ணலாம். டேய்,
நாங்க அல்ஃபாடா. நாங்க தேர்ந்தெடுக்கிறது எங்களை மாதிரி பிள்ளையா தான் இருக்கும். புரியுதா? நம்ம போய் ப்ரொபோஸ் பண்ண மாட்டோம். சரியா? பிக் ஃபீல்டு பெருசா இருக்கு இடுப்புன்னு சொன்னா உடனே அடிச்சிருவாங்களாமா. அப்புறம் வேலையை பாரா டே, வேலையை பாடுறா. அங்கதான் மாட்டிக்கிட்டேன். அவ செலக்ஷன் பண்ணா அவ அனுபவிக்க போறா. அங்கதான் அவ மாட்டிக்கிட்டான்னு சொல்ற. இதுல என்னடா லாஜிக்? அவ மாட்டினா மாட்டட்டுண்டா. அவன்கிட்ட அல்பா வீரன் மாதிரி அவன்கிட்ட மாட்டின போது உன்ன மாதிரி கிரிக்க மாட்டுறதுக்கு அவன்கிட்ட மாட்டிட்டு போறா. அது அவ தானே செலக்ஷன் பண்ணா. நம்ம நம்ம ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ணலையே, அவளை ஒண்ணு ரேப் பண்ணலையே. அது இதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கடைசியா கல்யாணம் ஒத்துக்க வச்சிருக்கோம். நீங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்கல. ஹீரோட அப்பா ஒத்துக்கல, ஹீரோட தம்பி ஒத்துக்கல. ஹீரோயினோட வீட்டுல ஒத்துக்கல. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஹீரோவோட அப்பா ஒத்துக்கலன்னு எப்படி ஒண்ணு தெரியும்? ஹீரோ வீட்டுல ஹீரோயின் வீட்டுல பேசின மாதிரி ஹீரோ அவங்க அப்பா ஏதாவது பேசினாரா? அந்த சுச்சுவேஷன் உனக்கு ஏதாவது புரியுதா? உனக்கு புரியலன்னா லூசு பேசாத. இந்த பாலையா படம் மத்த படத்தை ரோஸ் பண்றீங்களா, அது மாதிரி ரோஸ் பண்ணிட்டு போ. இது மாதிரி நல்ல படங்களை கை வைக்காத. இந்த மாதிரி ஒருத்தன் முளைச்சு வருவான். தேவையில்லாம பேசாத. ஹீரோவோட அப்பாவுக்கு பிடிக்கலைங்கிற விஷயத்த தேவையில்லாம புரியுது. அவ்வளவுதான் உன் மண்டேல. அதான் எம்டி ஹெட் தானே. இது நான் உன்கிட்ட என்னத்த சொல்றது? ஏண்டா தான் லவ் பண்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு மவுத் கீஸ் கொடுக்கறது என்னடா அவ்வளவு அசிங்கமான விஷயமாடா? ஏண்டா தமிழ் படத்துல எல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லையாடா? இது என்னடா ஒரு லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க? தான் காதல இதை விட அவங்க அப்பா அம்மாட்ட என்னடா? அவங்க 2 பேரும் மேடு ஃபார் ஈச் அதர்ரா. அவங்க அப்படிதான் பிகேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே விலங்குகள். அப்படிதான். இஷ்டம் இருந்தா ஏத்துக்க, இல்லைன்னா அவ்வளவுதான். இவ்வளவோ இத சிம்பிளா அவங்க காமிச்சிருக்காங்க ஒரு முத்தத்துல. இதுல உனக்கு ஏன்டா காண்டு? புரிஞ்சு போச்சுடா. உனக்கு இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்காது. உனக்கு இது மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்காது. ஏன்னா நீ விலங்கு இல்ல, நீ தான் சாம்பாரு. அந்த பொண்ணோட சேர்ப்போம். யாராவது பாத்துட்டு போறாங்க, என்ன வெட்ட வழியா இருக்கு. ரொமான்ஸ் பண்றது எல்லாத்தையும் வெளிப்படை. ஆமாடா, நாங்க தான் விலங்கு இல்ல. எங்களுக்கு எல்லாம் உங்களை மாதிரி போலியா நடிக்கிறதுக்கு எல்லாம் தெரியாதுடா. வெளிப்படையா தான் பண்ணுவோம். எப்ப பார்த்தாலும் ஓடு 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 அலையறேன்னு சொல்றியே, அதை ஓடு ஓடு அலையலன்னா இன்னைக்கு நீ வந்து நின்று கொள்ள தூரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பியா? ஏண்டா ஒரு மீம்ஸ்ல அவன் வாயில இருந்து எச்சி துப்புற மாதிரி துப்புறான் அவ வாய்க்குள்ள. அதுவும் இவங்க 2 கிஸ் பண்ணும் போது தண்ணிய பரிமாறிக்கிறது ஒன்னாடா? ஏழுமலைங்கிற படத்துல பப்ளிகம் சாப்பிடுவான் அர்ஜுன். அவ வாயில இருந்து ஹீரோயின் பிடிச்சி திம்பா. அப்படி வேணா சொல்லுடா. எதையோ போய் சொல்றா. நீ ஏதாவது ஒரு கரெக்டா பேசுறியாடா? மண்டைக்கிட்ட கலந்து போச்சாடா? பாலையா படத்தை பார்த்து பார்த்து பாலையா படத்துக்கு தான்டா நீ லாய்க்கு. இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது. அவன் லவ் பண்ணிட்டான், பிரைவேட் ஜெட்ல ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறான். அது உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு 10 ரூம்ல தானடா ஃபர்ஸ்ட் நைட் படுக்க விடுவான். அவன் பெரிய பல கோடிக்கு அதிபதிடா, பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி. அவன் பிரைவேட் ஜெட்ல இல்ல, எங்க ராக்கெட் வச்சு நிலால போய் கூட பண்ணுவான்டா. உனக்கு என்ன பிரச்சனை? இதுல உனக்கு ரோஸ்ட் பண்ணல என்னடா விஷயம் இருக்கு? அத முதல்ல விஷயத்துக்கு வந்து ரோஸ்ட் பண்ண வாங்கடா. இப்ப பண்ணதெல்லாம் ரோஸ்ட்னு வச்சுக்கேன். டேய், முதல்ல வெளியே பண்ணான்னு அடுத்த நிமிஷமே அவன் இடம்பொருள் பார்க்க மாட்டான், அவன் வீட்டுக்குள்ள பண்றாங்க. டேய், அவன் பணக்கார பையன்டா. அவன் பொண்டாட்டி கூட முன்ன பின்ன இருப்பான். இருந்தானா நம்ம தான் அமைதியா போகணும். அங்க இருக்கிற வேலைக்காரி இருந்தானா ஓனரு பேசினாங்க, திடீர்னு அவங்க ஒண்ணு சேர்றாங்க. அந்த வேலைக்காரி கதை சாத்திட்டு போயிருவாடா. வேலைக்காரி இருக்கானே இவன் ஓனர் போய் கதை சேர்த்துட்டு வந்தா அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பான். ஏண்டா ஒரு விஷயம் எனக்கு புரியல. அவன் சந்தோஷமா இருக்கிறது அவன் பொண்டாட்டி, அவன் காதலியா இருந்தவள்கிட்ட தானடா. இன்னுமா அடுத்த பொண்டாட்டி கிட்ட இருக்கிற மாதிரியே பேசுற. ஆனா அதுவும் ஒரு சீன் இருக்குல்ல, அதுக்கு நீ பேசிருக்க. அதுக்கு வர்றேன். முதல்ல இதை பத்தி பேசுவோம். நடக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அது வெட்ட வழியில. டேய், அவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முதல்ல ஃபிளைட்ல போனான். அடுத்து கிராவிட்டின்னு ஒரு பெரிய வெட்ட வெளியா இருக்கிற அவன் இருக்கிற காசத்துக்கு 100 ஏக்கர் இல்லடா, 500 ஏக்கர் கூட வாங்கி நடுவுல அவன் பண்ணுவான்டா. அவன் பொண்டாட்டி கிட்ட உனக்கு வாங்கி தர சத்து இருக்கா? இல்ல நீ இருக்கிறத இப்பயே ஆரம்பிக்கும் போதே ஒரு துணிக்கு புண்டைய போட்டுக்கிட்டு அதுக்கு விளம்பரம் பார்த்துட்டு தான் வீடியோவே ஆரம்பிச்ச. நீ இப்படி நல்லா வந்துட போகுதுடாடி. அவன் கிராவிட்டியில பண்றான்னா உனக்கு என்னடா பிரச்சனை? அது எப்படா? அவன் 50-100 ஏக்கர் வாங்கியிருப்பான். நடுவில் அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கான். உன்ன மாதிரி 10 ரூம்குள்ள சந்தோஷமா இருக்கிறதா நல்லதா என்ன? சரி, நீங்க கிராவிட்டின்னு இங்க வெளியே வந்து இதுங்கிறதுக்கு அவ வந்து சங்கடப்பட்டு கேட்கிறா. வெளியே வந்து செக்ஸ் வச்சுட்டு அவ்வளவு அசிங்கமா? ஏண்டா மெட்ராஸ்ல மெரினா பீச்ல என்ன நடக்குன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாதாடா? ஏண்டா அவ்வளவு யோக்கியமானவங்களாடா நீங்க? அது படத்துல நடக்கிற ஒரு கதை.
அதுக்கான ரோஸ்ட் பண்றங்கிற விதத்துல உழப்பு எப்ப பார்த்தாலும் காஜி காஜி ஒன்லி ஒன் டைம் ஒன்லியா? ரஜினிகாந்த் மாதிரி நான் ஒரு தடவை செஞ்சா 100 தடவை செஞ்ச மாதிரியா? ஏண்டா டே ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ஒரு பக்கம் மென்டல் டார்ச்சர் கொடுப்பான், பிசிக்கல் டார்ச்சர் கொடுப்பான். ஏண்டா தப்பு பண்ணும்போது சில்மிசம் பண்ணும்போது செக்ஸ் வச்சுக்கும் போது தப்புங்கிற அது மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தாலும் அதையுமாடா ரோஸ்ட் பண்றங்கிற விதத்துல பேசுவீங்க. உங்களுக்கு ரோஸ்ட் பண்றதுக்கு எந்த விஷயம் தெரிஞ்ச எந்த விஷயமே இல்லைன்னா எதை வேணாலும் சொல்லுவீங்களாடா ரோஸ்ட்ங்கிற விதத்துல. நீ பண்ற வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா காலை முடிச்சா ஆமாடா, இந்த உலகத்துல யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்ல. தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி காலை பிடிக்காம ஏன்டா அப்படி பேசுற? தப்பு பண்றவன் மன்னிப்பு கேட்டு காலை பிடிக்கிறதுல நல்ல விஷயம் தானடா. இத நீ சொல்லி ரோஸ்ட்ங்கிற பேர்ல நீ ரோஸ்ட்ங்கிற பேர்ல நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. நீ பாலையா படத்துக்கு போய் ரோஸ்ட் பண்ண. ஜோயா படம் வந்து ஜாலியா இருந்தது, கேட்டா எல்லாத்தையும் அப்பா பண்ண. ஆமாடா, நீ சொன்னாலும் சொல்லாட்டெல்லாம் அதுதான் கதையே. கேட்டா அப்பாவுக்காக பண்ணேன்னா ஆமாடா அதுக்காக தான் பண்ணுவான். அதை அவள்கிட்ட பண்ணிட்டு அவ தானே சொல்றா விஷயத்தெல்லாம். கதை பாத்தியா இல்லையா? சினிமா பாத்தியா இல்லையா? பார்த்தேன்னு சொன்ன. ஒரு பக்கம் மென்டல் டார்ச்சர் கொடுப்பான், பிசிக்கல் டார்ச்சர் கொடுப்பான். அவன் பொண்டாட்டி அவன் செக்ஸ் வச்சுக்கிறான், அவன் சினிமா விளாடுறான். அதுக்கு அந்த பிராவை இழுத்து விட்டதுக்கு சப்புன்னு ஒரு அடி வாங்குவான். புரியுதா? அவன் காலை பிடிக்கிறான், அவன் தான் தப்பு பண்ணிட்டா காலை பிடிக்கிறான்ல. புண்ண 2 டைவர்ஸ் வாங்கி பிரிய சொல்றியா? கடைசி வரைக்கும் துரோகமே பண்ண மாட்டான்னு சொல்லுவான், ஆனா கடைசியில துரோகம் பண்ணுவான். பார், துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு துரோகம் பண்ணுவான்னு. இதுக்குதான் இந்த படத்தை புரிஞ்சுக்காம பேசாதேன்னு சொல்றது. அவன் அவள்கிட்ட உண்மையாங்கிறதுக்காக அப்படி செக்ஸுவலா நடந்துக்குவான். அப்படி நடந்துக்கணும்னு அவள் இல்லைன்னா நீ படம் எடுற. நீ தான் உத்தம பொருளையாச்சே. நீ படம் எடு. விலகுன்னு படம் எடுத்து அவன் அப்படிதான்டா இதுங்குவான். அவன் கேரக்டருக்கு அவன் அப்படிதான் போவான். அவ வாயில இருந்து அவ கழுத்துல கத்திய வச்சு அவ கழுத்து திரிய அவ உண்மையை வர வைக்க தெரியாதா? எங்களுக்கு அப்படி தோணுதுப்பா. நாங்க அப்படி படம் எடுக்கிறோம், கதை வச்சிருக்கிறோம். அவளை எப்படி மாத்தி கொண்டுட்டு வரோம், அவ வாயில இருந்து வராய்க்கணுங்கிறதுக்காக தான் இருக்கிறோம். அவன் அவளை தான் வந்து போய் பண்ணணும்னா இவன் வந்து இவள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லடா. இவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பானே. நான் எங்க அப்பாவுக்காக செஞ்சேன்னு சொல்றான். அதுதான் எங்க அப்பாவுக்காக செய்யறது அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னதுக்கும் உங்களுக்கு புரியல. அது ஒரு சைக்கோன்ட்டீங்க. அப்புறம் என்ன சைக்கோட்? அப்புறம் இதை விட என்னடா எதிர்பார்க்கறதுக்கு இருக்கு? சைக்கோன்னு சர்டிபிகேட் கொடுத்தது நீ தான். அப்புறம் என்னடா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என் அப்பா பேரை சொல்லி எத்தனை கிரைண்டா பண்ணுவீங்க? அப்பா மேல நீ வச்சிருக்கிறது உண்மையான பாசம் கிடையாது. பாத்தியா, உன்ன மாதிரி பைத்தியக்கார பேசுவாங்கிறதுக்கு நாங்களே அதுல சொல்லிட்டோம். அவ பொண்டாட்டியே சொல்லிட்டா, முன்னாள் காதலியே சொல்லிட்டா. இது மாதிரி பண்றது உங்க அப்பா மேல பாசம் இல்லடா, பைத்தியக்காரத்தனம், வியாதி அப்படின்னு அவளே சொல்லிட்டா. அதான் நாங்களே சொல்லிக்கிறோம்லடா, நாங்களே ஒத்துக்கிறோம்ல. நாங்க செய்யறது சரிதான்னு நாங்க ஒண்ணு ஆணவத்துல நீ சொன்ன மாதிரி என்னது ஆல்பானா என்ன சொன்ன, தான் பெரிய புளுத்தி அப்படின்னு பேசலையே. நாங்க காலில் விழுகிறோம், பொண்டாட்டிய வச்சு எங்களை திட்டுறாங்க, எங்க அப்பா என்ன அடிக்கிறாங்க, அப்பா எங்களை ஒழுங்காதான் வளர்த்துக்காங்க, அக்கா சண்டை போடுறோம், எவ்வளவோ விஷயம் இருக்குடா. இதெல்லாம் உனக்கு புரியல. எம்டி ஹேண்ட் இல்லடா, எம்டி ஹெட். காலேஜ் அக்காவை ராக்கிங் பண்ணுவாங்கன்னு கன் எடுத்துட்டு காலேஜுக்குள்ள போவானா? முதல்ல ராக்கிங் பண்ணும்போது அவளை என்னென்னமோ பண்ணிருப்பாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டிருப்பான். பேச முடியல, டச் பண்ணிருப்பாங்களா என்னன்னு எல்லாத்தையும் கேட்டிருப்பான். நல்லா பாரு. முதல்ல போய் ஒழுங்கு மரியாதை தானே கேட்பேன், எங்க அக்காவை யாரும் அம்பளுத்துது அப்படின்னு. ஒழுங்கா பதில் சொல்லாம்ல. அது அவன் காலேஜ்டா. அவன் சும்மா இருக்கிற ஸ்டூடெண்ட்ட போய் துப்பாக்கிய காட்டல, அக்காவை அம்பளுத்து இருக்கிறாங்க. அக்காவால சொல்லி அழுதுகிட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கிறா. அந்த அளவுக்கு ராக்கிங் பண்ணிருக்காங்க. அப்புறம் விலங்கா இருக்கிற தம்பி ஒருத்தர் விடுவானா? டேய், ஸ்கூலு படிச்சாலும் அவன் ஏற்கனவே +2 படிக்கிற மாதிரி காமிக்கிறாங்கடா. அவன் என்ன எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் போற மாதிரி அப்ப என்ன பாக்குறாங்க? ஈசன் ஒரு படம் போய்ப்பாரு, அந்த படத்துல ஸ்கூல் படிக்கிற பையன் தான் அக்கா அம்பளுத்துறேன்னு சொல்லி 2-3 பேர் ஆம்பளைல அப்படி புரட்டை அடிப்பான். அந்த படத்துல அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளவு புல்லரிக்கும். அதே மாதிரிதான்டா அந்த பையன், ஏழை பையன் போய் நேரடியா போய் அடிப்பான். ஏன் பணக்கார விட்டு போய கேட்டு பாக்குறான், சொல்லலங்க துப்பாக்கி தூக்குறேன். இதுல ரோஸ்ட் பண்றதுக்கு என்னடா இருக்கு? அதை முதல்ல சொல்லுடா. ஒரு ஒரு பள்ளியோடத்துக்குள்ள அவன் சொந்த பள்ளியோடத்துக்குள்ள துப்பாக்கி தூக்கிட்டு போனா இது என்ன ரோஸ்ட் பண்ற விஷயமா? ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ்ல கண் எடுத்துட்டு போவான், கொஞ்சம் வளர்ந்த பிறகு கண் எடுத்துட்டு போவான். அவன் கோவக்காரன், அவன் சின்ன பிள்ளையில கூட துப்பாக்கி எடுத்துட்டு போவான்னு வச்சுக்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதுல ரோஸ்ட்ங்கிற விஷயத்துக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லு. இது கதை சரியா? இது சீனு. அவங்க அக்காக்காக துப்பாக்கி தூக்குனது சரியா தப்பா அது சொல்லு. தப்புன்னா தப்புன்னு சொல்லு. இது எப்படி ரோஸ்ட் ஆகும்? அவன் பணக்கார வீட்டு பிள்ளடா, இதெல்லாம் தப்பு கிடையாது. சரி,
அவங்க அக்காவுக்கா துப்பாக்கி தூக்குனா அப்ப ரோட்ல துப்பாக்கி தூக்கணும். ஏன் ரோட்ல துப்பாக்கி தூக்கிட்டு போற மாதிரி தமிழ் படத்துல எதுவுமே இல்லையாடா? என்னடா பேசுறீங்க? ஏன்டா நீ எந்த உலகத்துலடா இருக்கிற? நீ படம்லாம் ஏதாவது பாப்பியா பார்க்க மாட்டியா? பாலையா படத்துல எல்லாம் எவ்வளவோ துப்பாக்கி சீன்லாம் பாத்திருக்கியாடா? அதுல எல்லாம் இது மாதிரி ரோட்ல வந்து இப்படிலாம் நீ ரோஸ்ட் பண்ணதே இல்லையாடா? உன்னை நான் என்னமோ நினைச்சேன். ஐயோ கடவுளே, அவன் அந்த துப்பாக்கி எதுக்கு எடுத்துட்டு போவான்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு ரோட்ல எடுத்துட்டு போறாங்க? நீ ரோட்ல துப்பாக்கி எடுத்துட்டு போற ரோஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை விஷயமாடாது. அவ்வளவு பெரிய பணக்காரோட மகன் என்னடா பேச்சு ரோஸ்ட் பண்றீங்க? ஒரு சீன் என்ன ஆகும்னா அவனோட ஜட்டிக்கு வந்து ஒரு தப்பான டிடெக்ஷன் போடுவாங்க. அதை வந்து ஒரு கம்பெனியா சொல்லிட்டு இருப்பான். ஏண்டா அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருப்பான் என் மாவன். அவன் ஜட்டிக்கு அவங்க துவைச்சு ஜட்டி போடுவாங்கிறதே நம்ப முடியல. சரி, அவ்வளவு பெரிய கோடீஸ்வர மாவன் அவன் துணிமணியை துவைச்சு போறானே வச்சுக்கோமே. அப்படி துவைச்சு போறதுல ஒழுங்கா இல்லைன்னா சும்மா ஓட்டுவானாடா? ஏண்டா இது என்னடா ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு? அவன் வேலைக்காரன், அவங்கள்ட்ட ஒழுங்கா துவைக்கல, ரேசஸ் வந்துருச்சுன்னு சண்டை போடுறான். இதுல ரோஸ்ட் பண்றதுக்கு உனக்கு என்னடா விஷயம் இருக்குது? ஆனா இவ்வளவு பேசிட்டு அடுத்த சீன்லயே இன்னொரு ஜட்டி வாங்கி போடுவாங்க. போறான், ஒரு துப்பாக்கி வாங்க வேண்டிய இடத்துல வந்துடுறாங்க. இந்த இடத்துல அவனும் சொல்றான், சட்டி போட்டுட்டு ஒழுங்கா ஏர்பீஸ் போட்டுட்டு சுடுங்கடா, இல்லாட்டி எல்லாம் தொங்கி போயிருன்னு அவன் சொல்றான். இப்ப இவன் ஜட்டியை வாங்கி போட்டா வர்ற ரேசஸ் முக்கியமா இல்ல தொங்கி போறதும் நம்ம உயிர் முக்கியமா? ரேசஸ் கூட சரி பண்ணிடலாம்டா. தொங்கி போயிடுச்சு, அவங்க வந்து அங்க சுட்டு போட்டாங்க, உயிர் போச்சுன்னா போச்சு இல்ல. அவசரத்துக்கு பாவம் இல்லடா, அடுத்த ஜட்டி வாங்கி போட்டுக்கிறான். ஏன்னா வந்தவனாடா அவங்கள்ட்ட போய் சுட்டு சண்டை போட போறான்? இவன் தான் சண்டை போட போறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, அவன் தான் கணக்குல தான் நின்றுட்டு இருந்தான். அதனால அவன் ஜட்டியை கட்டுவாங்கண்ணா. கொடுக்குற அவனுக்கும் பிரச்சனை இல்ல, போட்டுக்கிற இவனுக்கும் பிரச்சனை இல்ல. உனக்கு என்னடா பிரச்சனை இருக்குது? இதுலயும் ரோஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்த ஜட்டியை மாசா போட்டுட்டு ஒரு 200 போடுவாரு. அது கணக்கே பண்ண முடியாது. ஓலராத ஒண்ணு 200 300ன்னு சொல்லிட்ட, அதோட விட்டு. இல்லாட்டி கணக்கே பண்ண முடியாதுன்னு சொல்லு. 200 300 பேர் இருப்பாங்கன்னு சொல்ற, அப்புறம் கணக்கே பண்ண முடியலன்னு இருக்க. அப்பதாங்க ஒரு பெரிய விஷயம் நடப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பாலாவே ரிஜெக்ட் பண்ண கான்செப்ட். அப்பதான் ஒரு பெரிய துப்பாக்கியா இருப்பாங்க. இதெல்லாம் பாலையாவே ரிஜெக்ட் பண்ண கான்செப்டா? என்னடா பேசுற? அப்புறம் எதுக்குடா விக்ரம்ல இருந்து கைதியில இருந்து அவ்வளவு பெருசாலாம் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? டேய், நான் என்ன சொல்றேன், நீ தேவையில்லாம மத்தது பெயர் என்ன நானும் பேசுறேன் பாரு. நீ இதுல என்ன குறை கண்ட? புதுசா ஒரு மிஷின் கண்ணை காமிச்சு அது மாதிரி வண்டியில கிரியேட்டிவ் மைண்ட பாராட்டலாம் எல்லாம் பரவாயில்ல, போய் எடுத்து போய் அலையிற. இதுல ரோஸ்ட்ங்கிற அளவுக்கு என்னடா இருக்கு? ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மிஷின் கண்ணை காமிக்கிறாங்க. அது மாதிரி இவங்க கிரியேட்டிவிட்டியா நினைச்சு இது பண்ணிருக்காங்கடா. இதுல காமெடியா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? காமெடியா என்ன விஷயம் நடந்திருக்கு? பாலையா மாதிரி ஏதாவது காமெடியா பண்ணிருக்காங்களா? துப்பாக்கி சுடும் போது கையில குண்டை தடுத்திருக்காரா? என்ன என்ன விஷயம்? என்ன விஷயம்னு சொல்லு. அதானடா ரோஸ்ட். இதுல இன்னொன்னு பாட்டுனா பாக்கிட்டு போறாங்க. ஏதோ விவேகம் படம் மாதிரி. டேய், இதோட 3வது தடவைடா சண்டை போடும்போது பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்கன்னு அசிங்கப்படுத்துக்காக சொல்ல வர. அப்புறம் நீயே காரி துப்பிக்கிறியடா விவேகம் படம் மாதிரின்னு. இப்ப விவேகம் படத்திலேயே இதே மாதிரி பாட்டு படிக்கிட்டே சண்டை நடந்திருக்குது இருக்குல்ல? அது மாதிரி இதுல நடந்தா இதுல ரோஸ்ட் பண்றதுக்கு என்னடா இருக்கு? ஓ, விவேகம் படமும் ரோஸ்ட், அது மாதிரி இதையும் ரோஸ்ட்டுங்கிறியா? சரி, சண்டை படம் போது மத்த விஜய்ல இருந்து தனுசுல இருந்து எல்லா பேருமே எதுவுமே மியூசிக்கோ பாட்டோ போடாம சண்டை போட்டதே இல்ல. விஸ்வரூபத்துல இதுக்குன்னே ஒரு பாட்டே இருக்காடா, யாரென்று தெரிகிறதான் இருக்காடா. அப்ப என்ன அதையும் இப்படிதான் ரோஸ்ட் பண்ணுவியாடா? உனக்கு ரோஸ்ட் பண்றதுக்கு என்னடா லாஜிக் இடிக்கிற விஷயமா? எனக்கு புரியுற விஷயமா சொல்லு. ஆனா உங்களா பாட்டு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாட்டும் பிஜிஎம் ரொம்ப பிடிச்சது. ஆனா ஒன்னா பாட்டு நல்லா இருக்கு. ரோஸ்ட் பண்ற இடத்துல பாராட்டு என்ன வேண்டியிருக்கு? கக்கூஸ் பேல்ற இடத்துல எதுக்கு பிரியாணி பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீ ரோஸ்ட் போட தானே வந்த. அந்த படத்துல வந்து வில்லன் அவன் புத்திசாலியான ஒரு நல்ல வில்லன். ஹீரோ வந்து எல்லாரும் படம் சுத்தி போகும்போது வில்லன் வந்து ஹீரோ சுடாம அப்படியே அந்த படத்துல பண்ணுவாங்க. பப்ளுவை பத்தி பேசுற, அவன் புத்திசாலித்தனமான வில்லன். என்ன பண்றது? நீ ஒரு புத்திசாலித்தனமான நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப இந்த ரோஸ்ட் இப்பதான் பார்த்தேன், அனிமல் ரோஸ்ட். அது மாதிரிதான் அங்க. சரி, அவன் படுத்துட்டு சுத்தி இருக்குனா இதுல என்னடா உனக்கு பிரச்சனை? இவ்வளவு பெரிய பிளான் பண்ணி கீழே படுத்து அதுக்கப்புறம் பதுங்கி வந்து ஹீரோ சுடுவாரு. அப்புறம் பார்த்தா புல்லட் தீந்துரும். அவ்வளோலாம் பப்ளு பிளான் பண்ணி படுத்து எந்திரிச்சு சுடுவாரு. ஒரு 4-5 துப்பாக்கி 4-5 குண்டு போடும், அப்புறம் குண்டு தீந்து போயிடும். அது அவரோட துரதிஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு மரண கட்டி போயிட்டு அப்புறம் ஹீரோ வந்து டேஸ்ட் போயிடும், ஸ்மெல் போயிடும், ஹார்ட் வீக் ஆயிடும், எல்லாம் போயிடும். என்னதான் சார் கண்டிஷனுக்கு போனாலும் ஆஃப் நல்லா தான் இருப்பான். நல்ல வேலைடா, கதையில எல்லாம் போயிடுச்சு.
அவனுக்கு ஒண்ணு ஆகலைன்னு சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா ரோஸ்ட் பண்ணியிருப்ப. அப்ப அதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. சரியா? அவன் எல்லாம் போனாலும் அவன் ஆல்பா மேல தான்டா இருப்பான். அதுதான்டா கதை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு ஒரு கம்பா கொடுத்தா பாருங்க, திடீர்னு பார்த்தா அம்மன் பத்தி நடந்து போயிட்டு வீட்லயே. ஏண்டா ஒருத்தன் குண்டடிலாம் வாங்கி சாவ போற கண்டிஷன்ல இருந்து தொந்தி தொப்பையுமா இருந்துட்டு திருப்பி அவன் ஹெல்த்தியா உடம்ப கட்டுக்கோப்பா மாத்திட்டு அவன் அம்மனை குண்டியோட அவன் வீட்டுக்குள்ள தானடா வர்றான். வீட்டுக்குள்ள ரோட்ல அலையறவனோய் இதையும் கம்பேர் பண்ணி பேசுற ஒரு மீம்ஸ் போட்ட. அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்டா. நான் தான் சொல்லிட்டேன், அவன் வீடு அவன் அவுத்து போட்டு இருப்பான். இது இஷ்டமா இருந்தா அங்க இருக்கிறவன் வேலை செய்யறவன் வேலை செய்யட்டும், இல்லாட்டி போயிட்டே இருக்கட்டும். உனக்கு என்னடா பிரச்சனை? இது நாங்க எழுதுற கதையில வர கேரக்டர்டா. அப்படித்தான் இருப்போம். இதுலயும் ரோஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ தேற மாட்டாடா. இதுல என்ன குடும்பம்னா இத வேற கன் ஷூட்னா பண்ணி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. டேய், ஒருத்தன் சாவ கிடக்குறவன் நல்லா ஆயிட்டு வந்துட்டா செல்வர் பண்றதுக்கு துப்பாக்கி சுட்டு மகிழ மாட்டாங்களாடா? உனக்கு துப்பாக்கி சுட்டு சந்தோஷமா இருந்தது பிரச்சனையா இல்ல அவன் அம்மன குண்டியா வந்தது பிரச்சனையா? ஹீரோ வந்து அக்காவோட புருஷனை கொண்டுவார். கொண்டு முடிச்சிட்டு அக்கா என்ன சொல்வானா? அதே ஹீரோ என்ன சொல்வானா? உங்க அக்கா ஒரு நியாயம், உங்க வைஃப் ஒரு நியாயமா? ஆமா, சொந்த அக்காவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? சரி, தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டேன். அவன் செத்து போயிட்டா அவன் முன்னாடியே கல்யாணம் பண்ண. ஆமா, எங்களுக்கு சுயநலம்டா. அப்படிதான் பண்ணுவோம். வேணா நீ செத்ததுக்கு அப்புறம் உன் முன்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ சொல்லு. நீ ஆல்பா கிடையாதுல்ல, நாங்க ஆல்பாடா. அப்படிதான் பேசுவோம். நீ தான் சொல்லியிருக்கீல ஏற்கனவே நாங்க பெரிய புளுத்தி அப்படின்னு. அப்ப புளுத்திகளை அப்படிதான் இருப்போம், சுயநலமா தான் யோசிப்போம். நான் செத்தாலும் நீ என்ன நினைச்சுதான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? நீ வேணா போய் அக்காவுக்கு கட்டி வச்சமா, நீ செத்ததுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தனை கட்டி விடா போ. எங்களுக்கு அது அவசியமே இல்லையே. கலாய்க்கிறேன் ரோஸ்ட் பண்றங்கிறதுல உன் படத்துல கடைசியில சூர்யா வந்து என்ன சொல்றவனை தானே ஒரே வெட்டி கொள்ளுவான். அப்ப அதுவும் இதுவும் என்னடா வித்தியாசம்? அவங்க சொந்தா நடந்ததுக்கு அவன் கோவத்துல அவனை கொல்றான். இதுல என்னடா? இது எல்லாமே காலகாலமா வர்றதுடா. அவங்க அண்ணன் செத்த செய்தி கேட்ட உடனே மனசு கஷ்டத்துல 2 நிமிஷம் மௌனம் இருக்க சொல்றான்ல, சரி இருக்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சு? அவனால கோவத்தை தாங்கிக்க முடியல. அவன் பொண்டாட்டிட்ட படுக்கிறான், 3வது பொண்டாட்டிட்ட. இல்ல ரோஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்படி மேட்ரு பண்றதுதான் முக்கியம்னா 2 நிமிஷம் மௌனம் இருக்கணும்னு சொல்ல மாட்டானடா. முதல் தானே இருப்பானே, அவனை யாரும் கேட்க போறாங்களா? அவன் பொண்டாட்டி அவன் ஃபர்ஸ்ட் நைட்டு அவங்க அண்ணன் செத்த போது கோவத்துல பண்றான். அவன் மைண்ட மாத்துறதுக்கு பண்றான். சரியா? இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. திருப்பியும் அவனை அசிங்கப்படுத்தின ரோஸ்ட் பண்றேன்னு திருப்பி தமிழ் சினிமா படத்துல இருந்து ஒரு சீனை எடுத்து போட்டு நீயே அசிங்கப்படுத்திக்கிற. பாத்தியா? அவன் மட்டுமா இந்த ஹீரோவா இருக்கிற தனுஷம் கூட பிறந்த அண்ணன் அவரு இறந்து போனாலும் அவ ஏதாவது நைஸா கழட்டி அவள்கிட்ட மேட்ரு பண்ணதானே பாக்குறான். அப்ப நீயே ஒத்துக்கிறீல்ல, இது ரோஸ்ட் கிடையாது. சரியா? ஏன் இப்படித்தான்? எனக்கு பாயிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லடா. நீயே கொடுத்துருக்குற, நீயே பேசிட்டு நீயே கரெக்டான பாயிண்ட் உனக்கு சாடி அடிக்கிறப்ப விஷயத்த நீயே கொடுத்துருக்குற. அப்பா மேல பாசமா இருக்கிற ஹீரோவை தான் இருக்குன்னு சொன்னேன்னு பார்த்தா அவன் வில்லை எப்பயுமே ரொம்ப மோசமா தான் இருப்பாங்க. அவங்க மோசமா இருக்கிறவங்களை காட்டுறேன் சரியாகாத பைத்தியம் அப்படிங்குவான்ல, அது மாதிரி போல இருக்கு. அடுத்த கிளைமேக்ஸ் வந்துட்டு ஹீரோக்கு எனக்கு ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ஒண்ணுங்க, எனக்கு வந்து அந்த ஃபைட்ல வில்ல செத்துனாலும் எந்த கவலையும் இருக்காது, ஹீரோ செத்துனாலும் எந்த கவலையும் இருக்காது. ரெண்டு பேரும் செத்தாலுமே அவங்க சின்ன ஒரு அனுதாபம் கூட வராது போல. அந்த அளவுக்கு அந்த படமே இருக்கு. அந்த படத்துல ஹீரோ சாக மாட்டான்டா, வில்லன் தான் ஜாவான். அப்புறம் அந்த காட்சி பிடிச்சி அந்த குடும்பத்துல ஹீரோ பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து அப்பா மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கேன், நான் எந்த அளவுக்கு அப்பா மேல காதல் பண்றேன் அப்படிங்கறத அப்பாவுக்கு புரிய வச்சு அப்புறம் கடைசியா எல்லாரும் அழுவாங்க போட்டு அழுதுட்டு இருப்பாங்க. நமக்கு எந்த ஃபீலிங்குமே இருக்காது. அப்பா சென்டிமெண்ட் சீனை பார்த்து நாளா அழுதேன்டா. அழுதம்னா எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுடா, உனக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்காது. நீ தான் ஆரம்பத்திலே ரொம்ப மோசமான படங்கிற கான்செப்ட்ல பாத்துட்ட. உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா என்ன? நமக்கெல்லாம் ஏன்டா எங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிற? உனக்குன்னு தனிப்பட்ட முறையில சொல்றா. நான்லாம் எனக்குன்னு தானே சொன்னேன். எனக்கெல்லாம் அழுக வந்துருச்சுடா, எனக்கெல்லாம் அப்படி ஒரு புள்ள இல்லடா அப்படின்னு சொல்லி நான்லாம் எனக்குன்னு தானே சொன்னேன். நீ ஏன்டா எல்லா விதத்துக்கு அழுக வராதுன்னு சொல்ற, எங்களுக்கு எல்லாம் அழுக வரலங்கிற? இதோட இந்த படம் முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்த பாட்டு லீடா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பார்ப்பேன். அவன மாதிரி பாட்டு பண்ணிட்டு வில்லனா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு அதுக்காக வச்சு பார்க்கலாம். நீ ரோஸ்ட் பண்ற, இதோட முடிச்சிட போற. இன்னும் இது மாதிரி எத்தனை படத்தை வளரி வச்சிருக்கிறியோ நீ சொல்றத விட அதே மாதிரி நாங்களே லீடு கொடுக்குறோம். உனக்கு தான் ஆரம்பத்திலே இந்த படம் பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, சொன்னில நீயே. புரியுதா? அடுத்த படத்தை பத்தி நீ கவலைப்படாத, புரியுதா? அப்படியே வந்தாலும் நீ பார்க்காத.
அதான் உனக்கு நல்லது. பார்த்தாலும் ரோஸ்ட் பண்றாங்க கரெக்டா தப்பான விஷயத்த, அதாவது ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயத்த ரோஸ்ட் பண்ணு, பாலையா படத்துல மாதிரி. திருப்பி திருப்பி உனக்கு அதே தான்டா சொல்லி காட்ட வேண்டியதா இருக்கு. அவன் அண்ணன் பாபி டியோல கொண்டு வராங்க. கொண்டு பிறகு அவங்க வைஃப் இருக்குல்ல, ஒரு புதுசா கல்யாணம் வைஃப் இருக்காங்க, அவங்க வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவான். அவங்க அண்ணன் இறந்துட்டா, அவங்க அண்ணன் முன்னாடியே அவன் வெளிய வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். நீயா இருந்தா என்ன பண்ணிருப்ப? அப்படிதானே? அவன் பத்தியா நியாயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், மிரட்டியோ உருட்டியோ ஏதோ ஒண்ணு சொல்றான். அவன் அண்ணன் முண்டாட்டி, வெளியே எங்கேயும் போக கூடாது, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், குடும்பமான வெளியே போக கூடாதுன்னு அவன் கட்டிக்கிறான்டா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? திங்க் பண்றா, லாஜிக்கா ரோஸ்ட் பண்ணு. கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கானா? அப்படி நம்ம அந்த படம் முழுக்க பெண்ணோட நிலைமையாவே படம் முழுக்க பெண்களோட நிலை அவ்வளவு மோசமா இருக்குமா? நீ இது கண்ட, ரொம்ப கண்ட. கடைசியா இந்த படத்தை ஃபுல்லா பார்த்த பிறகு என்ன தோணுதா, இது ஹை பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஒரு காண்டம் அட்வர்டைஸ்மென்ட் தான். இப்போ விஷயத்துக்கு வரேன். கடைசியா என்ன சொன்ன? ஹை பட்ஜெட்ல எடுத்த ஒரு காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட். உங்க அப்பன் ஒரு சின்ன லோ பட்ஜெட்லயாவது காண்டா அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தானா இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ வளர்ந்து இப்படி வந்து நின்றுட்டு, எல்லாம் உங்க அப்பன் லோ பட்ஜெட்ல காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்காதோட விளைவு தான் நீ எல்லாம் இப்பெல்லாம் வந்து பேச வேண்டியதா இருக்கு, அதை நாங்களா கேட்க வேண்டியதா இருக்கு. நண்பர்களே, இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கான காணொலி கிடையாது. எம்டி ஹேண்ட் தம்பி, உன் மனசையும் புண்படுத்துறதுக்கான காண்டம் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவேன்ட்டுலாம் இல்லை. உன் மனசை புண்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலியை எடுத்தேன். சரியா? நன்றி, வணக்கம்.